GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சி காடையாம்பட்டி சந்தை திடல் பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட இடங்கணசாலை நகர திமுக சார்பில் இளைய தலைவர் மாரத்தான் போட்டி வருகிற 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. விழாவினை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசளிக்க உள்ளார். நகர திமுக செயலாளர் செல்வம் வரவேற்கிறார். இந்தியா என்கின்ற பெயரை மாற்றப் போகிறார்கள். இந்து ராஷ்டிரா இந்து நாடு என்று ஆக்குவதற்காக அதற்கான முன்னோட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். நான் RSS பாஜக காரங்களை கேட்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல். அதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கு ஒரே சுடுகாடு கொண்டு வர முடியுமா உங்களால்? மோடி என்ன சொல்றாரு? மராட்டிய தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் 370 கொண்டு வர மாட்டேன். அது மோடி விட்டு சொத்து இல்ல. 370 அவங்க அப்ப விட்டு சொத்து இல்ல. இது அடிமைகளின் கூடாரம். அவர்கள் மோடியை டாடி என்றவர்கள். ஆகவே அண்ணாவின் படத்தை எடுத்துவிட்டு கருப்பு சிவப்புக்கு பதிலாக காவி படத்தை வைத்து நடுவில் மோடியை போட்டு அவர்கள் மோடி திமுக நடத்த வேண்டியவர்கள். இந்துதான் இந்தியா என்று சொன்னால் இந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு பிரதமர் அல்ல, அதானிக்கான பிரதமர். இது எங்கே வழிவகுக்கும் என்று கேட்டால், இந்தியாவை சிதறுண்டு செய்வதற்காக பாஜக செய்கின்ற சதி, RSS 100 ஆண்டு கால கனவு திட்டம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க சார். நலமா இருக்க சார். பாஜகவின் திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப நாடாளுமன்றத்துல மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது சாத்தியமா சார்? இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இந்த திட்டம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? RSS உடைய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய, நாடை பிளவுபடுத்தக்கூடிய, இந்த நாட்டை சிதறுவதற்காக பாஜக இந்த திட்டத்தை கொண்டு வருவதாக என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். RSS உடைய திட்டம் ஒவ்வொன்றாக பாஜக நாட்டு மக்களுக்கு எதிராக நிறைவேற்றி வருகிறது. இது ஒரு சாத்தியமில்லாத திட்டம். நான் RSS பாஜக காரங்களை கேட்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல். அதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கு ஒரே சுடுகாடு கொண்டு வர முடியுமா உங்களால்? ஒரு சுடுகாடு உங்களால கொண்டு வர முடியுமா? இந்துக்களுக்கு ஒரே ஜாதி கொண்டு வர முடியுமா? இந்துக்களுக்கு ஒரே கடவுள் கொண்டு வர முடியுமா? இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மையான ஒரு ஒன்றியம், நாடு இல்லை. இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் எங்களை போன்றவருடைய கருத்து. திஸ் இஸ் நாட் கண்ட்ரி, சப் கான்டினென்ட். இது ஒரு உபகண்டம். பல்வேறு தேசிய இனம், மொழி, கலாச்சாரம் கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு யூனியன். பல்வேறு தேசிய இனங்களின் தொகுப்பு தான் ஒரு யூனியன் தான் இந்தியா. அரசியலமைப்பு சட்டத்தில் நாடுன்னே சொல்லல. இந்தியன் நேஷனல் கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலங்களின் தொகுப்பு தான் இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு உபகண்டம். அதை ஒத்துக்கிறேன் மோடி பாஜக. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றவங்க இப்ப அண்மையில காஷ்மீர், மராட்டியம், ஹரியானால தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தல உங்களுக்கு ஒரே நாள் நடத்த முடிஞ்சா? நான் கேட்கிறேன். இந்தியால நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல 6 கட்டமா 7 கட்டமா நடத்துறீங்க. ஒரே நாள் உங்களால் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த முடிஞ்சா? இந்தியா முழுவதும் ஒரே நாளில் தேர்தல் நடத்துவதற்கு சாத்தியம் இருக்கா? இப்ப அண்மையில் நடந்து முடிந்த ஹரியானா, பஞ்சாப் தேர்தல, காஷ்மீர், மராட்டிய தேர்தல ஒரே நாள்ல உங்களால வைக்க முடியலையே. சாத்தியமாகுமா? நாடாளுமன்றம் அமையுது, நாடாளுமன்றத்தில் தொங்கு நாடாளுமன்றம் வந்துருது.
அந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்ற சூழ்நிலை, ஜனாதிபதி ஆட்சி வருது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் கலைக்கப்பட்டு திரும்பவும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குமா? இது எங்கே வழிவகுக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரா, RSS உடைய தத்துவம் இந்து ராஷ்டிரா, இந்து நாடு என்பது ஆக்குவதற்கு முன்னோட்டமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியா என்கின்ற பெயரை மாற்றப் போகிறார்கள். இந்து ராஷ்டிரா, இந்து நாடு என்று ஆக்குவதற்காக அதற்கான முன்னோட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இல்ல இப்ப இந்தியாங்கிற பேரை எடுத்துட்டு வேற என்ன சார் வைக்க போறாங்க? இந்த நாட்டுக்கு பாரதம் சொல்லுவாங்க, அல்லது இந்து நாடுன்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தான் அப்படின்வாங்க. அவங்க நோக்கமே அதானே. மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநிலங்கள் ஒன்றிய மாதிரி ஆக வேண்டும். அவர்களுடைய கணக்கு அதான். RSS உடைய அஜெண்டாவை தான் நிறைவேற்றிட்டு வர்றாரு மோடி. ஆர்டிகல் 370 காஷ்மீரை நம்ம கொண்டு வந்து இங்க சேர்த்ததே பெரும்பாடு. இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கு. இந்தியாவின் மூக்கு காஷ்மீர் தான். அதை உடைக்கிறதுக்கு அயல்நாட்டு சதி நடக்கும் இருக்காதான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தி அவர்களும் ஷேக் அப்துல்லாட்ட விடிய விடிய பேசி அந்த 370 கொண்டு வந்தார். ஆனா மோடி என்ன சொல்றாரு? மராட்டிய தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் 370 கொண்டு வர மாட்டேன். அது மோடி விட்டு சொத்து இல்ல 370. அவங்க அப்ப விட்டு சொத்து இல்ல. 370 என்பது சிறுபான்மை மக்களுக்கு இந்தியா பாதுகாப்பு கொடுக்கும் நம்பிக்கைக்கு தான் 370. காஷ்மீர் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்றைய மோடி அரசு திகழவில்லை. அதே போன்றுதான் பாபர் மசூதி 1991 வழிபாட்டு தல சட்டங்கள் இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இன்னைக்கு தான் கொடுத்திருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க? இந்த மாதிரி இந்தியாவில எங்க நீதிமன்றத்துல இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான வழக்குகள் வந்தா நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது, தடையாணை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கு? ராமர் கோயில நீங்க கட்டும் போது, பாபர் மசூதி இடிக்கும் போது. பாபர் மசூதி என்பது இஸ்லாமுடைய தொழுகை பண்ணுகிற இடம் அல்ல, அது ஒரு மதத்துக்கு சொந்தமான இடம் இல்ல. பாபர் மசூதி என்பது ஒரு வரலாற்று சின்னம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அதை நீங்க உடைச்சீங்க, நொறுக்குனீங்க. அதற்கு தீர்ப்பு கொடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சாட்சியங்கள் அடிப்படையில, சான்றுகள் அடிப்படையில, வரலாற்றின் அடிப்படையில, ஆய்வுகள் அடிப்படையில, தொல்லியல் துறை ஆய்வு அடிப்படையில கொடுக்காம ராமர் கனவில் வந்தார் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு வேட்டு வைப்பதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். நாளை என்ன சொல்லுவாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில ஒரே மதம் இந்து மதம் தான். இங்க இஸ்லாமியர்கள் வாழலாம், ஆனால் இரண்டாம் தர குடிமக்களாக வாழலாம். அவர்களுக்கு குடிமக்கள் உரிமை கிடையாது, அவர்களுக்கு வாக்குகள் கிடையாது, மசூதியில் இருக்கக்கூடாது. நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல 180 ஆண்டு கால மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்துல பாஜக ஆட்சியில 9ஆம் வகுப்பை கூட 2 சிறுவர்களை கூப்பிட்டு செருப்பால் அடித்து ஜெயராம் சொல்லுன்னு சொல்றான். எங்க போயிட்டு இருக்கு இந்த இந்தியா? சிறுபான்மைகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்கள் வாழலாம், வாக்கு கிடையாது. கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, ஈஸ்டர் பண்டிகை கிடையாது. இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்? ஒரே மொழி, அது தேவபாச சமஸ்கிருதம் தான், நாளைக்கு வந்துடும். இது எங்கே வழிவகுக்கும் என்று கேட்டால், இந்தியாவை சிதறுண்டு செய்வதற்காக பாஜக செய்கின்ற சதி, RSS 100 ஆண்டு கால கனவு திட்டம். இந்த திட்டம் அமுலாகாது, கடுமையாக எதிர்ப்போம். அமுல்படுத்தப்பட்டால் இந்துதான் இந்தியா என்று சொன்னால் இந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. அது மட்டும் நிதர்சனமான உண்மை. நாங்கள் இந்தியாவில் இருக்க விரும்புகிறோம், பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் வாழ விரும்புகிறோம். நேரு சொன்ன வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம். பல்வேறு மொழி பேசுகிற இந்தியாவில் வாழ விரும்புகிறோம். பல்வேறு கலாச்சாரம் பண்பாடு கொண்ட இந்தியாவில் வாழ விரும்புகிறோம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக ஒரே மதம் இந்து மதம், இந்து மதம் தான் இந்தியாவின் மதம் என்று சொன்னால் அந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. இந்தியா சிதறுண்டு போகும். ஒரே மொழி இந்திதான் என்று சொன்னால் அந்த இந்தி மொழி எங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாடு பிரியும். அதனால நாங்கள் இந்தியாவில் இருக்க விரும்புகிறோம். இந்தியாவை
பிரிக்கிறது பாஜக கையில் இருக்கிறது எதிர்காலத்துல. அதனால இதன் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக, இந்தி நாடாக, வர்ணாசிரம நாடாக, பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு மனு உரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்கான சரி நடக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக. ஆகவே எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜனநாயக சக்தி, இடதுசாரி சக்தியில் ஓரணில் நின்று இதை எதிர்ப்பார்கள். நிச்சயமாக அனைத்தையும் மீறி சர்வதிகார அடிப்படையில், பாசிச அடிப்படையில் இந்த சட்டம் வருமானால் நாடு சிதறண்டு போகும், தடுக்க முடியாது, வரலாற்று கட்டாயம். கிட்டத்தட்ட ஒரு 47 கட்சிகளிடம் வந்து கருத்தை கேட்டு அதுல வந்து 32 கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒண்ணு கடந்த 2023 செப்டம்பர் மாசம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்ல, புரட்சி தலைவர் அம்மா காலத்து அதிமுக இல்ல. இது அடிமைகளின் கூடாரம். அவர்கள் மோடியை டாடி என்றவர்கள். ஆகவே அண்ணாவின் படத்தை எடுத்துவிட்டு கருப்பு சிவப்புக்கு பதிலாக காவி படத்தை வைத்து நடுவில் மோடியை போட்டு அவர்கள் மோடி திமுக நடத்த வேண்டியவர்கள். அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அண்ணாவை பார்க்காதவர்கள், பெரியார் என்றால் எந்த ஊரில் பிறந்தார் என்று தெரியாதவர்கள். நான் விளையாட்டுக்காக கேலிக்காக சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் திராவிடத்தை பற்றி கேட்டால் புலவர்களிடம் திராவிடத்தை கேட்க வேண்டும், எனக்கு திராவிடம் தெரியாது என்று சொன்னவர். கம்பராமாயணத்தை யாரில் கேட்டால் சேக்கிலார் என்று சொன்னவர். இந்த கூட்டத்துக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கூட்டத்திற்கு மாநில சுயாட்சி என்றால், தன்னாட்சி என்றால் என்ன என்று வித்தியாசம் தெரியாத கூட்டம். கொள்ளையடிப்பதும் அதிகாரத்துக்கு வர வேண்டியதும், யாரு காலில் விழுந்தும் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வந்தவுடன் யார் ஆட்சியில் உட்கார வைத்தார்களோ அவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும், லஞ்சம் வாங்குவதும் கொள்ளையடிப்பதும் அதற்காக கொலை செய்வதும். புறநாட்டில் எத்தனை கொலை இந்த கூட்டம் தான். ஆனா அவங்க ஆதரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆதரிப்பாங்க, தேவைப்பட்டா இல்லைன்னு பின்னாடி பொண்ணு வாங்குவாங்க. இப்ப அவங்க இதை ஆதரிச்சாங்க, குடியுரிமை திருத்த சட்டத்தை. அவங்க நினைச்சிருந்தா, அதிமுக நினைச்சிருந்தா குடியுரிமை திருத்த சட்டமே நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அவங்க வாக்களித்து ஆதரித்து விட்டு இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி, நாங்க கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்தோம்னு சொல்ற கூட்டம். ஆனா ஒரு முறை இந்திரா காந்தி சொன்னார் கலைஞரை பற்றி, ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார், எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார். அதான் கலைஞர். அந்த நிலைப்பாடெல்லாம் எடப்பாடிக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ இல்லை. அவர்கள் ஏற்கனவே ஊழல் மூட்டைகள், ஊழலை சுமந்து வைத்திருக்கிறார்கள். அதனால வாழ்வில் தப்பித்துக் கொள்வதற்காக சுயநல போக்கு அரசியல் செய்கிறவர்களை இந்த மிகப்பெரிய ஒரே நாடு ஒரே திட்டத்துல அவர் இதை பத்தியே தெரியாது. இதை பத்தி இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், என்ன நிலைமை என்றே தெரியாமல் தன் நிலைமை குறித்து மட்டும் சுயநலத்துக்காக அரசியல் செய்கிற ஒரு கபோதி கூட்டம், காவி கூட்டத்தின் கொத்தடிமை கூட்டம் தான் எடப்பாடி கூட்டம். அதாவது பாத்தீங்கன்னா 2026 டிசம்பருக்குள்ள இந்த தேர்தல் நடத்தணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். இது நடக்குமா எப்படி சார்? நிச்சயமாக நடக்க வாய்ப்பில்லை. உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம். அது மட்டுமல்ல, இப்பொழுதுதான் சட்டமன்றத்துக்கெல்லாம் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் கலைக்கணுமா? ஒரு வருஷத்தோட கலைச்சிடலாமா? சாத்தியம் உண்டா? சரி, நாடாளுமன்றத்துக்கு இப்பொழுது ஓராண்டு ஆகுது, ஓராண்டு கூட ஆகல, தேர்தல் முடிஞ்சு அதான் முடிச்சிருக்கான். இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு. 2026 வச்சோம்னா என்ன ஆகும்? நடக்குமா? 2000 ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன பின்விளைவெல்லாம் ஏற்படும். நீங்க ஒரே நாடு ஒரே ஒத்துக்கிட்டா இல்ல, தொடர்ச்சியா பாஜக கொண்டு வர திட்டங்கள் நிறைவேறி தானே சார் வருது, அதை நம்மளால தடுக்க முடியாது. அது மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு இருந்த காரணத்தால் இதையே 325 பேர் 330 பேர் ஆதரிச்சாதான் இந்த திட்டம் நிறைவேறப்படும். இன்னைக்கு எதிரி கட்சிகள் சம பங்குக்கு மேல இருக்காங்க. அதனால அவர்கள் கடந்த காலத்தில் 370 காலி செய்வதற்கும் அவர்கள் பல்வேறு இஸ்லாமிற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும்போது மெஜாரிட்டி பலத்தில் இருந்தார்கள் மைனாரிட்டி அரசு. இந்த மைனாரிட்டி அரசுக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எப்போதாலும் நாட்டு மக்கள் நலன் கருதி பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இப்பொழுது 350 பேர் வாக்களித்தாதான் இது நிறைவேற்ற முடியும். மக்களவையிலையும் அப்படிதான் இருக்கு, மாநிலங்களவையிலையும் அவங்களுக்கு எதிர்கட்சியுடைய பங்கு சரி சமமா இருக்கு.
ஆகவே இந்த சட்டம் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவது கஷ்டம், வாய்ப்பில்லை. இருந்தாலும் அதையும் மீறி உச்ச நீதிமன்றம் இருக்கு, அதையும் மீறி மக்கள் மன்றம் இருக்கு. மக்கள் மன்றம் இதை நிச்சயமாக நிராகரிக்கும். அப்படி ஒரு தேர்தல் நடந்தா இந்தியா முழுவதும் மோடி தோற்கடிக்கப்படுவார், பாஜக இல்லாம போகும். பாஜக கட்சி அந்த கட்சியே கரைந்து போக வேண்டும், மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த மண்ணில் மாற்றப்பட வேண்டும் சொன்னா இந்த திட்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி இந்திய நாடு சிதறுண்டு போகணும்னா இந்த திட்டத்தை கொண்டு வரணும். அதனால மக்கள் மத்தியில் இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. ஆதரவு என்பது மெஜாரிட்டி அவங்க தோழமை கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் அதை ஆதரிச்சிருக்காங்க. இந்தியாவில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் போன்ற, காங்கிரஸ் போன்ற இங்கே பாரம்பரியமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்கிறது, மக்களும் எதிர்க்கிறார்கள். முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆதரிச்சாரு அப்படின்னு பிஜேபி தரப்பு சொல்றாங்களா சார்? அது எப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு சமயத்துல 1977 என்று கருதுகிறேன், எனக்கு தெரிஞ்சு நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துச்சு. 77 நடந்துச்சு. 77 பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு நடந்தது. நான் 96 எம்பிக்கு நின்றேன். அப்ப கூட 96லயும் தமிழ்நாட்டுல நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒரே தேர்தல். ஏன்னா நான் நாடாளுமன்ற எம்பிக்கு நிற்க சட்டமன்றத்துக்கு வேலை பார்த்தேன். அதனால அது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் சொன்ன வார்த்தை. சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லல. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நேரத்துல கலைஞர் அவர்களை 71 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல நாடாளுமன்றத்தோடு சட்டமன்ற தமிழ்நாடு தேர்தல் நடத்தினாரு. 184 வெற்றி பெற்றது. அது ஒரு சில காலகட்டங்களில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிற நேரத்தில் ஒரு 6 மாதம் தான் தமிழ்நாட்டுக்கு அவகாசம் இருக்கு, 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தினார். அது சில சூழ்நிலை கருதி, அரசியல் சூழ்நிலை சர்க்கம்ஸ்டன்ஸ் கருதி சொல்லப்பட்டது. அதான் சட்டமாகவே கொண்டு வரணும். எந்த சூழ்நிலையும் இந்தியால ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி கொண்டு வரணும்னு கலைஞர் சொல்லல. அதை இப்ப அவங்க ட்விஸ்ட் பண்றாங்க. அது சொன்ன நோக்கம், அன்னைக்கு சொன்ன நோக்கம் வர, இப்ப இவங்க செய்யற நோக்கம் வர, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்துத்துவா இந்து ராஷ்டிர ஆட்சியை கொண்டு வர விரும்புறாங்க, மனிதரும் ஆட்சியை கொண்டு வர விரும்புறாங்க, அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய விரும்புறாங்க, சிறுபான்மை மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக விரும்புறாங்க. இங்கே இஸ்லாமியர், கிறிஸ்துவர், பௌத்தர், சீக்கியர் குழுக்கள் வாழ முடியாத 2ஆம் தர குடிமக்களாக கூடிய ஒரு பார்ப்பன ஆட்சியை, ஒரு ஆரிய ஆட்சியை, ஆரிய கலாச்சாரத்தை, ஆரிய பண்பாட்டை RSS எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார்களோ, இந்த நாடை இந்து நாடாக மாற்ற சொன்னார்களோ, இந்து நாடாக, இந்துஸ்தான் நாடாக மாற்றுவதற்கான ஒரு முன் முயற்சி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். கலைஞர் அன்றைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கும் சம்பந்தம். கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்த இந்தியாவுல மன்னராட்சி கொண்டு வர நினைக்கிறாங்களே, எப்படி சார் சாத்தியப்படுமா? ஏன்னா இதே இலங்கையில அப்படிதான் நடந்தது. ஆனா மக்கள் புரட்சி வெடிச்சிச்சு. ஆனா இதே இந்தியாவில வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சார்? நிச்சயமாக வெடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த சட்டம் கர்ண கொடூரமாக இரும்பு கரம் கொண்டு பாசிச இனத்தோடு சர்வாதிகார இருமாப்போடு அவர்கள் கொண்டு வந்தால் இந்த நாடு உடையும், மக்கள் புரட்சி வெடிக்கும். நீ இந்துதான் இந்தியா என்று சொன்னால் இந்தியாவில் நாங்கள் எப்படி வாழுவோம்? இந்துதான் இந்தியாவில் வாழ முடியும் என்றால் அந்த இந்து ராஷ்டிராவில் நாங்கள் எப்படி இருப்போம்? ஆரிய கலாச்சாரத்தை நீ எங்களை திணித்து எங்களை படிக்க கூடாத ஜாதி, நீ எங்களை இந்த தெருவில் நடக்கக்கூடாது, நீ பிறப்பால் தாழ்ந்தவன், நீ சூத்திரன், ஓ வீட்டு பெண்கள் படிக்க கூடாது, விதவை மறுமணம் இல்லை, கோயிலுக்குள் வரக்கூடாது, கோயிலுக்கு வெளியில் நீ கோபுர தரிசனம் செய்து கொள், கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி என்னை வெளியில் நிறுத்தினால், அந்த இந்து ராஷ்டிர ஆட்சி இன்றைக்கு வந்தால், அம்பேத்கர் எழுதிய அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற அரசியலமைப்பு சட்டத்தை நீ தூக்கி எறிஞ்சிட்டு மனு தர்மத்தை கொண்டு வந்தால், மனுவுக்கு எதிராக மக்கள் புரட்சி இங்கே வெடிக்கும், நாடு உடையும், சிதறண்டு போகும். மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் மொழிவாரி நாடுகளாக பிரிக்கப்படும். இந்தியாவின் தூதரகம் தமிழகத்தில் அமையும். இது வரலாற்று கட்டாயம் ஏற்படும், மக்கள் புரட்சி ஏற்படும். மக்களுக்காக தான் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக். மக்களால் மக்களுக்காக, மக்களால் தேர்வு செய்யப்படுதான் டெமோக்ராட்டிக்.
மக்கள் விரும்பாத எதேச்சதிகார சர்வதிகார முறையை பாஜக அரசு நினைத்தால் தேன்கூட்டில் கல் வைத்தது போன்று. தேன்கூட்டில் கல்லறிகிறார்கள். தேன்கூடு கலைந்தால் என்ன ஆகும்? அரிமா கூட்டம் எழுந்தால் என்ன ஆகும்? நாங்கள் இந்த நாடு பிரிய வேண்டும் என்று விரும்பவில்லை. இந்த நாட்டில் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம். அனைத்து மதத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அனைத்து ஜாதி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்து ராஷ்டிராவை நிறுவ நினைக்கின்ற RSS சதியை முறியடிப்பதற்கு மக்கள் கூட்டம் திரளாக திரளும். புரட்சி ஏற்படும், மாற்றம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து இன்சூரன்ஸ் உட்பட எல்லாமே நடந்துட்டு தானே சார் வருது. அப்ப இதை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்பா என்ன நினைக்கிறாங்க பிஜேபி தரப்பு? ஒட்டுமொத்தமா தனியார் மயமாக்கணும், இந்தியாவே ஒரு மண்ணாட்சி கொண்டு நினைக்கிறாங்க. எப்படி சார்? அவரு ரயில்ல டீ வித்தாரு, ரயிலவே விற்கிறாரு. இப்ப இந்த நாட்டுக்கு பிரதமரா வந்தாரு. ஏழை நாட்டின் பிரதமர் ஒரு காஸ்ட்லி பிரதமரா இருக்கிறாரு. இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு பிரதமர் அல்ல, அதானிக்கான பிரதமர். ஒரு அதானிக்கான பிரதமராக இன்றைக்கு திகழ்கிறார். பொதுத்துறை நிறுவனங்களை இன்றைக்கு சூறையாடுகின்றார். பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்கு வித்துக் கொண்டிருக்கிறார். நாட்டையே அதானி கையில் ஒப்படைப்பதற்கு தயாரா இருக்கிறார். அதனால மக்கள் எதிர்கட்சிகளால ஒண்ணும் பண்ண முடியல சார். இல்ல என்னதான் மக்கள் எழுச்சி இருந்தாலும் எதிர்கட்சியால ஒண்ணும் பண்ண முடியல, மக்களாலே ஒண்ணும் பண்ண முடியல சார். எதிர்கட்சிகளும் வலுவளர்ந்திருக்கிறார்கள். மக்களை திரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் ராகுல் காந்தி போன்று இன்னும் பல தலைவர்கள் உருவாக வேண்டும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடந்துதான் ஒரு எழுச்சி ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி. இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதான தலைவர் ஜவஹர்லால் நேருவை போன்று இந்தியா முழுக்க மக்களால் ஏற்றுப்படக்கூடிய ஒரு தலைவர் ராகுல் காந்தி உருவாகி கொண்டிருக்கிறார். அருமையா பேசுகிறார். அவருடைய பேச்சை எடுத்து செல்வதற்கு கட்டமைப்புகள் இன்னும் சரியா இல்லை. எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை வரணும். எதிர்கட்சிகிட்ட ஒற்றுமை வரலன்றதுக்காக மக்கள்கிட்ட ஒற்றுமை வராம போகாது. நீங்க மிகப்பெரிய காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார்கள் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க. இந்தியா முழு நெருக்கடியில் அமல்படுத்தப்பட்டது. பெரும் தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சிறை அடைக்கப்பட்டார். திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனாலும் மிகப்பெரிய இந்திரா காந்திக்கு வலுவான ஒரு எதிர்த்தலைச்சி தலைவர் இல்லை என்று சொன்னாலும் அன்றைக்கு மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட சரண் சிங் உள்ளிட்ட சந்திரசேகர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஜனதா என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்திரா காந்தியே தேர்தலை தோற்கடிச்சாங்க. வரலாறு ஜனநாயகத்துல மக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள். அதனால மக்கள் ஒன்றுபடக்கூடிய காலம் இப்போது உருவாகி இருக்கிறது. மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. அதனாலதான் இன்றைக்கு இந்த ஓட்டு மிஷின்ல கோளாறு பண்ணிதான் பாஜக வந்துகிட்டு இருக்கு. ஓட்டு மிஷின்லாம் தூக்கி உடைச்சு மக்கள் புரட்சி வரக்கூடிய காலத்தை பாஜக உருவாக்க கூடாது. உருவாக்கிக்கிட்டு இருக்கு. மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி இன்னைக்கு சிரியால பார்த்தோம். 2011 இருந்து அங்க மக்கள் எழுச்சி, அந்த மக்கள் புரட்சி 2011 ஆரம்பிச்ச புரட்சி இன்னைக்கு 2024 தான் அதிபர் ஓடி இருக்காரு. அது மாதிரி இவங்க தொடர்ச்சியாக பொதுத்துறை நிறுவனங்களை இருப்பது, தொழிலாளிகளுக்கு எதிராக செயல்படுவது, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவது, விவசாயிகள் இன்றைக்கு கடும் குளிரில் மலையிலே டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டத்துல காரை ஏற்றி விவசாயிகளை கொள்ளுவது, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவது, இந்த மண்ணிற்காக இந்திய விடுதலைக்காக போராடிய, மண்ணை காக்க போராடிய இஸ்லாமிய சகோதரர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குவதற்காக அவருடைய வழிபாட்டு தலங்களை இடிப்பது, அவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவது, கிறிஸ்துவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவது, இந்து என்ற போர்வையில் பார்ப்பனிய பணிய ஆட்சியை கொண்டுவதற்கான முயற்சி நடத்துவது, இது எல்லாம் எங்கே போய் முடியும் என்று கேட்டால், இன்றைக்கு சிரியா அதிபர், சிரியா பிரதமர் விரட்டப்பட்டது போன்று, இலங்கை அதிபர் விரட்டப்பட்டது போன்று, மோடி ஒரே நாளில் விரட்டப்படுகின்ற மக்கள் புரட்சியும் வரும். அதை மாற்றம். கண்டிப்பா சார். உங்க நேரத்தை ஒதுக்கி எமது நேர்களை கலந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சி காடையாம்பட்டி சந்தை திடல் பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட இடங்கணசாலை நகர திமுக சார்பில் இளைய தலைவர் மாரத்தான் போட்டி வருகிற 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. விழாவினை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசளிக்க உள்ளார். நகர திமுக செயலாளர் செல்வம் வரவேற்கிறார்.